வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை சினி ஃபிளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் தலைவர் ரஜினிகாந்த் நடிப்புல லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல பிரம்மாண்டமா உருவாகி இருக்கிற கூலி. கூடவே அகினேனி நாகார்ஜுனா, அமீர் கான், ஸ்ருதி ஹாசன்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே களமிறங்கி இருக்கு. ஒரு ஹை ஆக்டேன் ஆக்ஷன் டிராமான்னு சொல்றாங்க. படம் உண்மையிலேயே சொல்ற அளவுக்கு வர்த்தா இல்ல தலைவரோட பழைய படங்களோட சாயல்ல இருக்கா? வாங்க அலசி ஆராய்ஞ்சிடலாம். சரி, முதல்ல படத்தோட கதையை கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். சென்னையில ஒரு போர்டிங் ஹவுஸ் நடத்திக்கிட்டு வர்ற நம்ம தலைவர் தேவராஜ் ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கார். அப்போ அவரோட நண்பர் ராஜசேகர் மர்மமான முறையில இறந்து போறார். அதுல ஏதோ தப்பு இருக்குன்னு சந்தேகப்பட்டு தலைவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறார். விசாரணையில என்ன தெரிய வருதுன்னா, ராஜசேகர் விலங்குகளோட உடல்களை அழிக்கிறதுக்காக ஒரு எலக்ட்ரிக் சேரை கண்டுபிடிச்சிருக்கார். ஆனா விசாகப்பட்டினம் துறைமுகத்துல கடத்தல் தொழில் பண்ற சைமன் சேவியர் நாகார்ஜுனா அவரை மிரட்டி அந்த சேரை மனுஷ உடல்களை அழிக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்கான். நண்பனோட சாவுக்கு பழிவாங்கவும் அங்க சுரண்டப்படுற அப்பாவி கூலி தொழிலாளர்களுக்காகவும் தேவராஜ் சைமனையும் அவனோட கூட்டத்தையும் எப்படி எதிர்கொள்றாருங்கிறது தான் இந்த கூலி படத்தின் கதை. சரி, படத்தோட மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு பார்க்க போனா, தலைவர் ரஜினிகாந்த் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுற கேரக்டர்ல மனுஷன் வாழ்ந்திருக்கார். அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஒட்டுமொத்த படத்தையும் தாங்கி நிக்குது. அடுத்ததா லோகேஷ் கனகராஜோட விறுவிறுப்பான ஆக்ஷன் காட்சிகள், ஹை இன்டென்சிட்டி கதை சொல்லல்னு படம் முழுக்க வேகம் குறையாம பாத்துக்கிட்டார். சமூக அக்கறை உள்ள ஒரு கருத்தை ஆக்ஷன் கலந்து சொல்றது படத்துக்கு ஒரு பெரிய பலம். சில விமர்சகர்கள் இது ஒரு பக்கா மாஸ் சினிமா கொண்டாட்டம்னு பாராட்டுறாங்க. அதே சமயம் படத்துக்கு பாசிட்டிவ் விமர்சனங்கள் இருந்தாலும் சில குறைகளும் சொல்லப்படுது. படத்தோட பெரிய மைனஸ் புதுசா எதுவும் இல்லைங்கிற ஒரு உணர்வு தான். தலைவரோட பழைய மாஸ் படங்களோட சாயல் நிறைய இடத்துல தெரியுதுன்னு ஒரு பேச்சு இருக்கு. நாகார்ஜுனா, அமீர் கான் பெரிய நடிகர்களை வச்சுக்கிட்டு அவங்க கேரக்டர்ஸ்களை இன்னும் வலுவா பயன்படுத்தி இருக்கலாமோன்னு சிலருக்கு தோணுது. கதைக்களம் நல்லா இருந்தாலும் அதை சொன்ன விதத்துல இன்னும் கொஞ்சம் ஒரிஜினாலிட்டி இருந்திருக்கலாம்னு சில விமர்சனங்கள் சொல்லுது. சரி, நடிகர்களின் நடிப்பு விஷயத்துக்கு வருவோம். தலைவர் தேவராஜ் கேரக்டர்ல பட்டைய கலப்பி இருக்கார். நாகார்ஜுனா வழக்கமான ரோல்ல இருந்து மாறி ஒரு பவர்ஃபுல்லான வில்லனா மிரட்டி இருக்கார். சௌபின் ஷாஹீரோட நடிப்பும் படத்துக்கு நல்லா கை கொடுத்திருக்கு. ஸ்ருதி ஹாசனோட நடிப்பு படத்தோட முக்கிய ஹைலைட்டா சொல்லப்படுது. கடைசியா அமீர் கான், அவரோட கேமியோ தியேட்டர்ல ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பேக்கேஜ். சோ கடைசியா இந்த கூலி படத்தை பார்க்கலாமா வேண்டாமா? பாருங்க, இதுல ரெண்டு விதமான கருத்து இருக்கு. நீங்க தலைவர் ரஜினியோட தீவிர ரசிகரா இருந்தா ஒரு பக்கா மாஸ் ஆக்ஷன் படம் பார்க்கணும்னா இந்த படம் உங்களுக்கு தான். ஆனா லோகேஷ் கனகராஜ் கிட்ட இருந்து விக்ரம் மாதிரி ஒரு புதுமையான அழுத்தமான திரைக்கதையை எதிர்பார்த்து போனா ஒரு சின்ன ஏமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கலந்த விமர்சனங்கள் வந்தாலும் படத்தோட ஓபனிங் வசூல் பிரம்மாண்டமா இருக்கும்னு கணிக்கிறாங்க. மொத்தத்துல கூலி தலைவரின் மாஸ் ஷோ, ஆனா லோகேஷன் புதுமை கொஞ்சம் மிஸ்ஸிங். ஓகே, சரி மக்களே, நீங்க இந்த படத்தை பார்த்திருந்தீங்கன்னா உங்க கருத்து என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி மக்களே.